Hi viewers, welcome to Roshini's cooking. I'm Samai Pongal. Like, share, comment பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியான சாமை வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சாமை அரிசி 200 கிராம், இது சிறுதானிய வகையை சேர்ந்தது. பாசிப்பருப்பு 100 கிராம், முந்திரி தேவையான அளவு, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, இஞ்சி சிறிய துண்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. சாமை அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு. அரிசி பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகு சீரகம் தாளிச்சுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட்டானதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொடிஞ்சதும் மிளகு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி பொன்னடம் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். தாளிச்சு மிளகு சீரகம் பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். ஹெல்த்தியான சாமை வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோஷினி மாம்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.